ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிளாஸ் 5ல் பெரிமீட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். பெரிமீட்டர் பற்றின இன்ட்ரடக்ஷன் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பெரிமீட்டர்னு செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இதனோட அந்த கிளாஸ் 5ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி, பெரிமீட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி தான் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கேன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஃபிகர். கொடுத்துருக்கிற ஃபிகரோட பெரிமீட்டர்ஸை நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர்னால் என்ன? பெரிமீட்டர்னால் அதனோட எல்லா சைட்ஸும், சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் ஈச் சைட், அந்த ஷேப்போட எல்லா சைட்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டா போதும், ஆட் பண்ணிட்டா போதும், அதனோட டோட்டல்ஸை கண்டுபிடிச்சிட்டா போதும், நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபிகர் பார்த்திங்கன்னா என்ன ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதனோட சைட்ஸ் ABCD கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வேணால் இந்த ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் ஈச் சைட். எல்லா சைட்ஸையும் நம்ம ஒவ்வொரு சைட்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய டோட்டல் தான் நம்மளோட பெரிமீட்டர். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஃபஸ்ட் ஃபிகருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணப்படும். ஸோ AB பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்க பாருங்கள், 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட் 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஒன், 6 சென்டிமீட்டர். ஸோ த டோட்டல் இஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா 22 சென்டிமீட்டர். ஸோ வாட்ஸ் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ஃபிகர்? 22 சென்டிமீட்டர். நம்மளோட ஆன்சர் கொஸ்டினில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதே யூனிட்டில் தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஃபிகரோட பெரிமீட்டர் நமக்கு 22 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. தென் செகண்ட் ஃபிகர் பாருங்கள். செகண்ட் ஃபிகரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஸ்கொயர் இஸ் கிவன் அஸ். ஸோ இப்போது இதனோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த சேம் ப்ரொசீஜர் தான். சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் ஈச் சைட், ஒவ்வொரு சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம்னா, எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட பெரிமீட்டர் கிடச்சிடும். ஸோ வாட்ஸ் PQ, வாட்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 சென்டிமீட்டர். ஹவு மெனி டைம்ஸ்? 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட பெரிமீட்டர். ஸோ செகண்ட் பிக்சருக்கு பெரிமீட்டர் 16 சென்டிமீட்டர். தேர்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ட்ரையாங்கிள் இஸ் கிவன். ஸோ இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ AB 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட் 7 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட்டு 5 சென்டிமீட்டர். So what's the total? 15 centimeter. So the perimeter of this triangle is 15 centimeter. பெரிமீட்டர்னா எல்லா சைட்ஸையும் நம்ம என்ன அதனோட பார்டர் லென்த் தான், டோட்டல் லென்த் தான். அப்போது பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸையும் நமக்கு ஆட் பண்ணிட்டாலே அதனோட பார்டர் லென்த் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஃபிகர் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 3 ஃபிகர்ஸில் நமக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா அதனோட சைட்ஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த பிக்சர் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ப்ளஸ் சைட்ஸுமே நிறைய இருக்குது. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். எல்லா சைட்ஸையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, எந்த சைடையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் எந்த சைட்ஸை இங்கே நோட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு கிராஸ் மார்க் வேணால் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ வேணால் இந்த பக்கத்துலேருந்து போகலாம். 3 சென்டிமீட்டர் நான் இங்கே நோட் பண்ணிடுறேன். 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 6 சென்டிமீட்டர். அதை கட் பண்ணிடலாங்க. ஸோ 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட் 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் தென் நெக்ஸ்ட்டு 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் தென் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சைட்ஸுமே நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் சைட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு. 1 2 3 4 5 6 7 8 சைட்ஸ் இருக்குது. நம்ம 8 மெஷர்மெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கோமான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா
6 plus 3 9, 9 plus 9 18, 18 plus 6 24, 24 plus 3 27 plus 4 31, 38 centimeter. So what is the perimeter of this picture? 38 centimeter. இப்போ next picture பார்க்கலாம். next pictureல இப்போ perimeter பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸையும் அதே தான் ஆட் பண்ணுறோம். ஸோ 10 centimeter plus 5 centimeter plus 5 centimeter plus 10 centimeter plus 5 centimeter plus 5 centimeter. எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் சைட்ஸ் 6 sides are there. ஸோ 6 மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இங்கே நோட் பண்ணிட்டோம். ஸோ now you find the total. 10 plus 5 15, 15 plus 5 20, 20 plus 10 30, 30 plus 5 35, 35 plus 5 40 centimeter. So what is the perimeter of this picture? 40 centimeter. Then the next one. The same thing. So find the perimeter. So now you add all the sides. 7 centimeter plus 7 centimeter plus 16 centimeter plus 11 centimeter plus 16 centimeter. So what is the total? 7 plus 7 14, 14 plus 16 34, 14, sorry 7 plus 7 14 centimeter, then 24 plus 6 30, 30 plus 11 41, 41 plus 16 57 centimeter. ஸோ இதுதான் நம்மளோட 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பெரிமீட்டர் ரிலேட்டடாக. ஸோ இதே 5th ஸ்டாண்டர்டில் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். இதே 5th ஸ்டாண்டர்ட்லேயே நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். அதனோட ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது, தென் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.